கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்தில் எதை பார்த்தோம் என்றால், கடந்த வாரத்திலே 4 வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்தோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். 4 வசனத்தின் கடைசி பகுதி. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எல்லாம் சொல்லுங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பரிடத்திலே காணக்கூடிய 2 ஆயுதங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று கோல், இன்னொன்று தடி. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மேய்ப்பரிடத்திலே காணக்கூடிய இந்த 2 ஆயுதம் தான் இது, கோலும் தடியும், ராட் அண்ட் ஸ்டிக். கோலும் தடியும் இதுதான் பாருங்க அவரிடத்துல இருக்கும். இதுல பாத்தீங்களா கோலை குறித்து தான் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த கோல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், லத்தியை போல இருக்கும். இந்த போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லத்தி மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்திலோ பாருங்க நுனியிலே உருண்டையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கோலை வைத்து மேய்ப்பன் எதை வேண்டுமானாலும் சமாளிப்பான். அதற்காக தான் பாருங்க அந்த மேய்ப்பன் கோலை தன்னுடைய இடுப்பிலேயே பாருங்க அவன் செய்து விட்டுப்பானாம், கட்டி தொங்க விட்டுருப்பானாம். அதன் பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த கோல் எதை காண்பிக்கிறது, இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த கோல் பாருங்க வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. அதன் பிறகு பாருங்க பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த கோல் பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே பாருங்க இந்த இடத்துல எப்படி வாசிக்கலாம், உமது வார்த்தையும் உமது தடி வெண்ணை தேற்றும். தடியை பற்றி தான் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். தடி என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப எப்படி இதை வாசிக்கலாம், உமது வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் என்னை தேற்றுகிறார்கள், அப்படி வாசிக்கலாம். இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. போன வாரத்தில் வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 அதிகாரம் 4 வசனத்தில் வாசித்தோம். உமது வாக்கின் கோலால் அடித்து, உமது வாக்கின் கோலால் அடித்து. பாருங்க தேவன் எதை கொண்டு நம்மை சரிபடுத்துகிறார், எதை கொண்டு நம்மை சிட்சிக்கிறார், எதை கொண்டு நம்ம கரெக்ஷன் பண்ணுகிறார், தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் நம்மை சரிபடுத்துகிறார். அதன் பிறகு பாருங்க இந்த கோல் பாருங்க எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த கோல் பாருங்க 3 காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுல பாருங்க முதல் காரியத்தை மட்டும் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். மீதமுள்ள 2 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாருங்க முதலாவதாக எதற்காக இந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஆடுகளை சரிபடுத்துவதற்கு, ஆடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு, ஆடுகளை சீர்திருத்துவதற்கு, திருத்துவதற்கு இந்த கோல் மேய்ப்பனுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். பாருங்க இதை போலவே தேவனுடைய வார்த்தை நம்மை சரிபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை திருத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார், நம்மை திருத்துகிறார், நம்ம என்ன செய்கிறார், சரிபடுத்துகிறார். எப்படி சரிபடுத்துகிறார், வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார், சரிபடுத்துகிறார். பாருங்க அந்த ஆடுகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்குமா, அப்படி மேய்ந்து கொண்டிருக்க வேளையிலே
சில சமயம் ஆடுகள் கூட்டமாக போய் கொண்டிருக்க வேளையில அதுல ஒரு ஆடு மாத்திரம் அப்படியே பைய விலகி எங்கேயா போய் நின்றுகிட்டு இருக்கான் பாருங்க. நின்றுகிட்டு இருக்கும் பொழுது இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து போய் ஆட்டுக்குட்டியும் கூட்டிட்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரா, இந்த கோலை பாருங்க அப்படி சொல்லட்டி ஒரு விடுவார பாருங்க, வேகமா போய் உடம்புல டம்முன்னு படுவான் பாருங்க. பட்ட உடனே திரும்பி பார்க்குது, ஓஹோ மேய்ப்பனை விட்டு தூரமா இருக்கும் போல, ஓஹோ மந்தையை விட்டு தூரமா வந்துட்டோம் போல சொல்லி பாருங்க. அப்பதான் ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது, வேகமா போய் அந்த மந்தையில போய் சேர்ந்து கொள்ளுது. அதுக்காக பாருங்க அந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது. சில சமயம் பாருங்க இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுமா, எங்கேயாவது வேண்டாத விஷ செடியில போய் வாய வைக்கிறதுக்காக வேகமா வாயத்துக்கு கொண்டு போய் வைக்குமா பாருங்க. அப்பொழுது பாருங்க மேய்ப்பன் பார்த்து விடுகிறார். பார்த்த உடனே ஐயோ இந்த விஷ செடி சாப்பிட்டு இந்த ஆடு மரிச்சு போயிருமே சொல்லி பாருங்க என்ன பண்றாரு, அந்த கோலத்துக்கு என்ன செய்யறாரு, ஓங்கி ஒரு எறிகிறாரு, ஒரு அடி அடிக்கிறாரு, ஒரு தட்டு தட்டுறாரு. தட்டின உடனே ஓஹோ வேண்டாத செடியில வாய வச்சுட்டோம் போல என்று பாருங்க. அப்போதான் ஆடு என்ன செய்யுது, திரும்பி பார்க்கிறது. பாருங்க இதே போலத்தான் பாருங்க தேவனுடைய வார்த்தையும் கூட நம்ம என்ன செய்யறது, ரெண்டு தட்டு தட்டுது சில சமயங்கள்ல. அப்படி தட்டுல யார் வாங்கியிருக்கிறீங்க? நான் சொன்னேன் இல்லையா, போனவர் நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அப்படி நம்ம வாழ்ந்துருக்கிறோம், வேற மாதிரி ஒரு லைன்ல வந்து இருக்கிறோம். இப்ப பாருங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது, நம்மள இங்கிட்டு தட்டுது இங்கிட்டு தட்டுது, இப்படி சரியாக இங்கிட்டு தட்டுது பாருங்க, தட்டி தட்டி என்ன செய்யுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சரிப்படுத்துது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது, நம்மை சரிப்படுத்துறது. அப்ப பாருங்க தேவன் எப்படி நம்மளை சரிப்படுத்துகிறார், தேவன் எப்படி நம்மை வந்து கரெக்ஷன் பண்ணுகிறார், தேவன் எப்படி நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, போதக சிட்சையே ஜீவ வழி. போதக சிட்சையே அப்ப பாருங்க போதிக்கிறார் தேவன், இப்படி போகாத, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு போதிக்கிறார் வார்த்தை கொண்டு. ஆனா பாருங்க கிறிஸ்தவ சமுதாயம் இதை எப்படி மாற்றி விட்டது என்று சொன்னால், தேவன் நம்மை சரிப்படுத்துவதற்கு என்ன பண்றாரு, கேன்சரை கொடுக்கிறாரு. கேன்சரை டிபியை கொடுக்கிறார், சக்கரை வியாதி கொடுக்கிறார். இப்படி வியாதிகளை கொடுத்துதான் தேவன் செய்றார், நம்மை சரிப்படுத்துகிறார் என்று பாருங்க. சபை எப்படியோ தவறான ஒரு வழியிலே வழி விலகி போய்விட்டது. ஆனால் கவனிங்க, சத்திய வேதத்தில் அப்படி நீங்க வாசிக்கவே முடியாது. தேவன் வியாதியினாலே நம்ம என்ன செய்றார், சரிப்படுத்துகிறார் என்று வாசிக்க முடியாது. என்னைக்குமே எந்த ஒரு தகப்பனும் தாயும் தாம் பிள்ளைய வியாதியை கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, சரிப்படுத்த மாட்டாங்க, போதிப்பாங்க. என்ன சொல்றாங்க, அம்மா சொல்றா தம்பி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தொடாத, அதுக்கு பிறகுதான் போதகம், அதுக்கு பிறகுதான் வார்த்தை சொல்றா. அம்மா தொடாதப்போ தொட்டா என்ன செஞ்சிடும், சுற்றும். ஆனா என்ன செய்யுது இந்த பிள்ளை, போன பிறகு தொட்டு பார்க்குது, சூடு வாங்குது. இப்ப சூடு வாங்கினதுக்கு அம்மாவா காரணம், அம்மாவை சூடு வச்சா, அம்மா சூடு வைக்கல, அம்மா சொன்னா கேட்கல. இப்ப ஒரு பாடம் கத்துக்கிருச்சு, தொட்டா சூடு. அடுத்தவளை தொடு நினைக்கிறீங்களா, ஜென்மத்துக்கு என்ன செய்யாது, தொடாது. ஆனா முன்னாடி அம்மா சொன்னா, அதை கேட்டு கீழ்படுத்திருந்தா அந்த முத தடவை சூடு வாங்கியிருக்க மாட்டான் பாப்பா. அப்ப பாருங்களேன், கர்த்தர் போதிக்கிறாரு, என்ன செய்யறாரு, போதிக்கிறாரு, இப்படி போகாத போதிக்கிறாரு. நம்ம அங்கிட்டு போகும்பொழுது அப்புறம் அங்கிட்டு அடி விழுகுது. கடைசியில மக்கள் என்ன சொல்லிடுறாங்க, கர்த்தரை அடிச்சுட்டாரு. கர்த்தர் எப்படி அடிப்பாரு வியாதினால, கிடையவே கிடையாது. தேவன் போதிக்கிறாரு, போதக சிச்சையே ஜீவ வழி. பாருங்க எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிச்சோம், ஆவிகளின் பிதா நம்ம என்ன செய்யறாராம், சிச்சிக்கிறாராம். சரீர தகப்பன்மார் நம்ம என்ன செய்யறார், சிச்சிக்கிறார்கள். சரீர தகப்பன்மார் எங்க சிச்சிக்கிறாங்க, சரீரத்தில் சிச்சிக்கிறாங்க. ஆவிகளின் தகப்பன் எங்கே சிச்சிக்கிறார், ஆவியில சிச்சிக்கிறார். ஆவியில எதை கொண்டு சிச்சிக்கிறார், வார்த்தை கொண்டு சிச்சிக்கிறார். வியாதியை கொடுத்து சிச்சிக்கல, கஷ்டத்தை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, கடன் பிரச்சனைகளை நம்ம தள்ளி விட்டு அப்படி தேவனை செய்யல நம்ம வந்து சிச்சிக்கவே சிச்சிக்கல. பாருங்க சிச்சை என்பது தமிழ்ல அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆனா பாருங்க மூல பாஷையிலே பைடியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பைடியோ என்று சொன்னால் சைல்டு கரெக்ஷன். சைல்டு கரெக்ஷன் அதாவது குழந்தைகளை சீர்திருத்துவது, சரிப்படுத்துவது, அதுதான் சிச்சை என்பதற்கு சரியான ஒரு வார்த்தையாகும். அப்ப பாருங்க தேவன் என்ன பண்றாரு, நம்மளை வந்து கரெக்ஷன் பண்றாரு, சரிப்படுத்துறாரு. எப்படி சரிப்படுத்துறாரு, வார்த்தை கொண்டே சரிப்படுத்துறாரு. இப்படி பேசாத, இப்படி பார்க்காத, இப்படி நடக்காத, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத, இப்படி போகாத, இஷ்டம் போல வாழாத என்று வார்த்தை செய்து வருகிறது. அப்படி வார்த்தை வந்திருக்குதா, எத்தனை பேருக்கு வார்த்தை வந்திருக்குது, அப்படி அப்படி எத்தனை பேர் திருந்திருக்கிறீங்க யோசித்து பாருங்க. பல முறை கத்திரி வார்த்தை வருது, பிரசங்க வேலையில வருது, ஊழியக்காரமும் கத்திர வார்த்தை அனுப்புறாரு. அப்பதான் நம்ம யோசிக்கிறோம், ஓஹோ நம்ம இவ்வளவு இப்படி பேசிட்டோம், நம்ம இப்படி பேசக்கூடாது, இவ்வளவு இப்படி நம்ம வாழ்ந்துட்டோம், இப்படி வாழக்கூடாது, நம்ம இப்படி வாழணும்னு சொல்லி பாருங்க. வார்த்தையை நம்ம கேட்ட மாத்திரத்தில் நம்ம என்ன செய்யறோம், நம்மை சரிப்படுத்திக் கொள்கிறோம். அப்படிதான் கர்த்தர் செய்யறாரு, நம்மை சரிப்படுத்துகிறாரே தவிர வியாதியை கொண்டு என்ன செய்யறாரு, நம்மளை சரிப்படுத்துறாரு கிடையவே கிடையாது. அது பிசாசுடைய வஞ்சகம், பிசாசுடைய பொய். எதற்கு தெளிவு விளங்கிடுச்சு.
அப்ப பாருங்க, மேய்ப்பன் எப்படி அந்த கோலை கொண்டு ஆடை தட்டி சரிபடுத்துகிறானோ, அதே போலவே நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை என்கிற கோலை கொண்டு நம்மளை தட்டி நம்ம என்ன செய்கிறார்? சரிபடுத்துகிறார். ஆமென். சரி, இன்றைக்கு இரண்டாவது காரணத்தையும் மூன்றாவது காரணத்தை பார்க்க போகிறோம். இந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான இரண்டாவது காரணத்தையும் மூன்றாவது காரணத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ரைட். இரண்டாவது காரணம், இந்த கோலானது ஆடுகளை எண்ணவும், அதாவது தொகையிடவும், அந்த ஆடுகளை அவைகளை பரிசோதிக்கவும் உதவுகிறது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த மேய்ப்பனுடைய கரத்திலே இந்த கோல் எதற்காக இருக்கிறது? எதற்காக இந்த கோலை இந்த மேய்ப்பன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இரண்டாவதாக இந்த கோலானது ஆடுகளை கணக்கிடவும், ஆடுகளை எண்ணவும், ஆடுகளை தொகையிடவும். அவன் பாருங்க, ஒரு 150 ஆடு இருக்குன்னா மந்தையில சாயங்காலத்துல உள்ள கொண்டு அடைக்கும் பொழுது ஒவ்வொரு ஆடா அனுப்புறான் உள்ள. 1 2 3 என்றான். அப்ப வாயில சும்மா என்றது இல்ல, இந்த குச்சி வச்சு 1 2 3 4 செய்யறான். அப்படியே மேல அந்த ஆட்டு மேல ஒரு அந்த கோலை வச்சு அப்படி தட்டி செய்யறான். 1 2 3 செய்யறான், எண்ணுகிறான். அப்ப பாருங்க, ஒவ்வொரு ஆடுகளும் செய்யறது மந்தைக்குள்ளாக செல்கிறது. பாருங்க, அப்ப இந்த கோலானது ஆடுகளை எண்ணவும், அதாவது தொகையிடவும், கணக்கிடவும், அவைகளை பரிசோதிக்கவும் இந்த கோலானது இரண்டாவதாக பயன்படுத்தப்படுகிறது. திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். 37வது வசனம். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி, போதும் பாருங்க, நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து. பாருங்க, ஆட்டு மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், ஆடுகளை கோலின் கீழ் செல்லும்படியாக அவன் செய்கிறான். மந்தையில அடைக்கும் பொழுது இந்த மேய்ப்பன் என்ன பண்றான்? ஓரமா நின்னுகிறான். ஓரமா நின்று குச்சி அந்த கோலை என்ன செய்யறான்? நீட்டான். நீட்டும் பொழுது பாருங்க, ஆடுகள் செய்து வரிசையாக வருகிறது. எதற்கு கீழாக வருகிறது? அந்த கோலுக்கு கீழாக என்ன செய்கிறது? வருகிறது. அப்படி வரும்பொழுது பாருங்க, என்ன பண்ணுகிறான்? அந்த ஆடுகளை அவன் தொகையிடுகிறான், அந்த ஆடுகளை அவன் எண்ணுகிறான், அந்த ஆடுகளை அவன் கணக்கிடுகிறான். பாருங்க, எனவே எதற்காக ஆடுகளை கோலின் கீழே செல்லும்படி செய்கிறான் என்று சொன்னால், வாசிப்போம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். மலை தேசமான பட்டணங்களிலும், பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும், தென் திசை பட்டணங்களிலும், பென்யமீன் நாட்டிலும், எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக நடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும். அப்ப பாருங்க, எதற்காக ஆடுகளை மேய்ப்பன் அந்த கோலின் கீழாக அவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், ஆட்டு மந்தைகளை பாருங்க தொகையிடுவதற்கு, அவைகளை கணக்கிடுவதற்கு, அவைகளை எண்ணுவதற்காக தான் இந்த ஆட்டு மேய்ப்பன் அந்த கோலுக்கு கீழாக இந்த ஆடுகளை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். ஆமென். எனவே பாருங்க, எதற்காக இந்த கோலின் கீழே ஆடுகளை பாருங்க செல்லும்படியாக செய்கிறான் என்று சொன்னால், ஆடுகளை எண்ணுவதற்கு, ஆடுகளை தொகையிடுவதற்காக இப்படி என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். அது மட்டுமல்ல, இந்த கோலை கொண்டுதான் மேய்ப்பன் ஆடுகளை பரிசோதிக்கவும் செய்கிறான். இதான் பாருங்க, கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். இந்த எண்ணுவது என்பது அப்படின்னு பெருசு ஒன்றும் கிடையாது. இந்த பரிசோதிப்பது என்பது ரொம்ப முக்கியம். அதனால்தான் இதை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த கோலை கொண்டுதான் பாருங்க மேய்ப்பன் ஆடுகளை பரிசோதிக்கிறான், பரிசோதிக்கவும் அவன் செய்கிறான். கவனிங்களே, மேய்ப்பன் பாருங்க என்ன செய்வானா? அந்த ஆட்டின் ரோமத்தை அந்த கோலினாலே பாருங்க தடவி தடவி பார்ப்பானா. பாருங்க, இந்த ஆடுகள் வந்து நின்னுச்சுன்னா என்ன பண்ணுவானா? அந்த கோலை வச்சு அந்த ஆட்டின் ரோமத்தை, ஆட்டு மேல இருக்கக்கூடிய அந்த மயிரை பாருங்க அவன் என்ன செய்வான்? அப்படி தடவி தடவி பார்ப்பானாம். அது மட்டும் இல்ல, அந்த ரோமத்தை அப்படி இந்த கோலை வச்சு உள்ள அப்படி குத்தி பாருங்க, அப்படி நீக்கி நீக்கி பார்ப்பானாம். பாருங்க, அப்படி உள்ள விட்டு அப்படி அந்த ரோமங்களை என்ன செய்வானா? நீக்கி நீக்கி பார்ப்பானாம். ஏனென்றால் பாருங்க, இந்த ஆடுகளுக்கு ரோமம் அதிகமாக இருக்குமாம். அந்த ஆட்டின் சரீரத்தை பாருங்க, அந்த ரோமங்கள் அப்படியே பாருங்க மூடிக்கொண்டிருக்குமாம். அப்படியே ரோமங்கள்லாம் வளர்ந்து ஆட்டோடைய அந்த ஸ்கின், அந்த தோலை தெரியாத அளவுக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க அப்படி மூடி இருக்குமா. எனவேதான் பாருங்க இந்த கோலினாலே இப்படி அந்த
ரோமத்துக்குள்ளாக அந்த கோலை உள்ள சொருகி பாருங்க, உள்ள விட்டு அப்படி நீக்கி நீக்கி அப்படி தடவி தடவி என்ன செய்வானா பார்ப்பானா. அது மட்டும் இல்ல, எதற்காக இப்படி பார்ப்பான் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியம். எதற்காக இப்படி கோலை உள்ள விட்டு இந்த ரோமத்துக்குள்ளாக விட்டு அப்படி நீக்கி அப்படி தடவி ஏன் பார்க்கிறான் என்று சொன்னால், பாருங்க, சரீரத்தில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? ஆடு மேய்க்க போகும் பொழுது பாருங்க, ஆடுகள் பலவிதமான இடத்துக்கு போகிறது. சில சமயங்கள்ல பாறை ஓரத்துல போகிறது, சில சமயங்கள்ல வேண்டாத முள் செடிகளுக்குள்ள கூட போயிட்டு வருகிறது. அப்படி போயிட்டு வரும் பொழுது பாருங்க, சரீரத்திலே ஏதாவது காயங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது அடிகள் பட்டிருக்கிறதா, ஏதாவது வியாதிகள் அங்கே இருக்கிறதா, ஏதாவது குறைகள் அந்த சரீரத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, அந்த கோலை ரோமத்துக்குள்ளாக விட்டு அப்படி லேசா நீக்கி நீக்கி பார்ப்பானா. ஏன்னா ரோமம் மூடி இருக்குது, உள்ள காயம் இருக்கிறது என்ன செய்ய மாட்டேங்குது, பார்க்க முடியல. இந்த ரோமம் என்ன செஞ்சிருது, மறைச்சிருது. எனவே என்ன செய்வானா, அந்த மேய்ப்பன் அந்த கோலை உள்ள விட்டு அப்படி லேசன செய்வானா, நீக்கி நீக்கி தலை பகுதி, சரீர பகுதி, இந்த தொட பகுதி, எல்லா பகுதியும் செய்வானா. ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது அடிகள் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது குறை இருக்குதா, ஒருவேளை ஏற்கனவே முன்னாடி பட்ட அடி இன்னைக்கு ஒருவேளை காயமா ஏற்பட்டு அது ஒருவேளை சீல் வச்சு ஒருவேளை அங்க புண்ணாக ஆகி ஒருவேளை ஆறாம இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக தான் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, அந்த கோலை உள்ள விட்டு அப்படி என்ன செய்வானா, நீக்கி பார்ப்பானா. கவனிங்க, இதை போலத்தான், அதாவது மேய்ப்பன் அந்த கோலை வைத்து தடவி பார்ப்பதை போலத்தான் தேவனுடைய வார்த்தையும் நம்மை உள்ளாக ஆராய்ந்து பார்க்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள ஆராய்ந்து பார்க்கிறது. பாருங்க, நம்மிடத்திலே ஏதாவது குறைகள் இருக்கிறதா, நம்மிடத்திலே வேண்டாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா, நம்மிடத்திலே தேவனுக்கு பிடிக்காத வழிகள் ஏதாவது இருக்கிறதா, நம்மிடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை பாருங்க, ஆராய்ந்து பார்க்கிறது, பரிசோதித்து பார்க்கிறது. எது பரிசோதித்து பார்க்கிறது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையாகிய கோல் நமக்குள்ளாக சென்று, நம்முடைய ஆவிக்குள்ளாக சென்று நம்ம என்ன செய்யுது, அப்படி பரிசோதித்து பார்க்கிறது. பரிசோதித்து பாருங்க, இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஏராளம் ஸ்பெஷலிஸ்ட், ஏதாவது ஏராளம் அந்த பரிசோதனை பண்ணக்கூடிய கருவிகள் என்ன செஞ்சிருச்சு, நிறைய வந்துருச்சு. முழு ஆளையும் உள்ள விட்டு வெளியே எடுத்துடுறாங்க. முழு ஆளையும், அதாவது என்ன சொல்றாங்க, முழு சரீர பரிசோதனை சொல்றாங்க இல்லையா, முழு உடல் பரிசோதனை. ஒரு அமௌண்ட் கட்டினா சரீரத்தில் இருக்கிற முழுது என்ன செஞ்சிடறோம், நாங்க செக் பண்ணி காமிச்சிடறோம். உள்ள இந்த உடம்புல எங்கெங்க என்ன வியாதி, என்னென்ன ஃபால்ட் இருக்குது, எங்கெங்க என்னென்ன சரியில்லாம இருக்குது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம், ஒரு பெரிய மளிகை ஜாமான் லிஸ்ட் போட்டு காமிச்ச மாதிரி என்ன பண்ணிடுறோம். இவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி காமிச்சிடறோம். சுகர் எவ்வளவு இருக்குது, பிரஷர் எவ்வளவு இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம், நாங்க ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு காமிச்சிடறோம். உடல் பரிசோதனை செய்வதற்கு இவ்வளவு பணம் சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி பண்றாங்க, சரீரத்தை முழு பரிசோதனை என்ன செய்யறாங்க, பண்றாங்க. ஆனா எங்கேயாவது நம்முடைய ஆவியை பரிசோதனை பண்றாங்களா? அது எங்கேயும் பண்ணவே முடியாதுங்க. அதை பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அதுதான் சபை. சபைதான் அதை பரிசோதித்து பார்க்குது. சபையில தேவன் அனுப்புகிற அந்த வார்த்தை தான் என்ன செய்கிறது, பரிசோதித்து பார்க்கிறது. தேவனுடைய வார்த்தை பாருங்க நமக்குள்ளாக போகிறது, நம்முடைய ஆவிக்குள்ளாக போகிறது. நம்மிடத்துல பாருங்க ஏதாவது குறைகள் இருக்கிறதா, நம்மிடத்துல வேண்டாத காரியங்கள் இருக்கிறதா, நம்மிடத்திலே தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று அங்கே ஆராய்ந்து பார்க்கிறது, பரிசோதித்து பார்க்கிறது. கவனிங்க, இதை சங்கீதக்காரனாய் தாவீது நன்றாக அறிந்திருந்தான், அறிந்து வைத்திருந்தான். எனவேதான் பாருங்க அவன் கர்த்தரிடத்திலே இப்படியாக அவன் ஜெபித்தான். திருப்பிக் கொள்வோம், சங்கீதம் 139. அடிக்கடி பாருங்க இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 23, 24 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். என்னை ஆராய்ந்து பாரும். என்ன செய்து பாரும்? என்னை ஆராய்ந்து பாரும், என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், என்னுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பாரும், என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரும், என்னுடைய வெளிப்படையான காரியங்களை ஆராய்ந்து பாரும்.
என்னுடைய வாயின் பேச்சை, நான் பேசுகிற அந்த விதத்தை, நான் பேசுகிற காரியத்தை ஆராய்ந்து பாரும் என்று அவன் இங்கே சொல்லுகிறான். ஆகவே பாருங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது நமக்குள்ளே சென்று நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவனே, உம்முடைய வார்த்தை என்னை ஆராய்ந்து பார்க்கட்டும். என்னுடைய உள்ளங்களை, என்னுடைய சிந்தைகளை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வெளிப்படையான காரியங்களை, என்னுடைய வாயின் பேச்சுகளை உம்முடைய வார்த்தை ஆராய்ந்து பார்க்கட்டும் கர்த்தாவே. பரிசோதித்து பார்க்கட்டும். அதை எனக்கு வெளிப்படுத்தட்டும் கர்த்தாவே. நான் அதை சரிபடுத்திக் கொள்கிறேன். அதை நான் சரிபடுத்தி கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, அப்படி பாருங்க, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது. பாருங்க, வாயை சரிப்படுத்த வேண்டுமே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்து உங்களை ஆராய்ச்சி பண்ணுது, பரிசோதிக்குது, பரிசோதித்து சொல்லுது, ரிப்போர்ட்டை கொடுக்குது, உன் வாயை சரிப்படுத்து அப்படின்னு. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கு? அப்படி எனக்கு நிறைய சொல்லியிருக்குதுங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ள பரிசோதிக்குது, வந்து பரிசோதித்த மாத்திரத்துல அது ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. அப்பா, உன் வாய் என்னது இல்ல, சரியில்லை, வாயை சரிப்படுத்து. சில சமயங்கள் இப்படி நீ பேசிடுற, இப்படி நீ பேசக்கூடாது என்று பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்து? நம்மை பரிசோதித்து பார்க்கிறது. பார்வையை சரிப்படுத்த வேண்டுமே, நம்முடைய நடக்கையை சரிப்படுத்த வேண்டுமே, நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டுமே. கவனிங்க, இது கஷ்டமா போச்சே என்று சில சமயங்கள் என்ன செய்யறோம்? நம்ம வந்து யோசிக்கிறோம், என்னடா அது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போய் இப்படி இப்படிலாம் சொல்லுதே. உன் வாயை சரிப்படுத்து, உன் பார்வையை சரிப்படுத்து, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, உன் நடக்கையை சரிப்படுத்து, உன் பேச்சை சரிப்படுத்து, எல்லாத்தையும் சரிப்படுத்து என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதே. அப்படி பாருங்க, சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியாத்தான் இருக்குது. ஏன்னா ஏன் கஷ்டமா இருக்குன்னா, நம்ம வேற மாதிரி வாழ்ந்து வந்திருக்கிறோம், வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறோம், வேற மாதிரி பார்த்திருக்கிறோம், வேற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறோம். இப்ப இப்படி வாழ்ந்து பொழுது எப்படி இருக்குது? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மாட்டு வண்டியை ஓட்டி செல்ற அந்த மனுஷன் பாருங்க, கையில் ஒரு குச்சி வச்சிருக்கிறான், தார் குச்சி. அந்த தார் குச்சியில் நுனியில ஒரு ஊசி வேற இருக்குது. அவன் சொல்றான், இந்த பக்கத்துல போன்னு சொல்லி கயிறை அப்படி லேச ஒரு ஆட்டுவான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 2 மாட்டோட கயிறு அவன் கையில தான் இருக்கும். அவன் கயிறை இப்படி தூக்கி போட்டா நீ இங்கிட்டு திரும்பி போன்னு அர்த்தம், கயிறு இந்த சைடு தூக்கி போட்டானா நீ இப்படி டேர்ன் பண்ணு அர்த்தம். சில சமயம் டேர்ன் பண்ணாத பாருங்க, என்ன பண்ணுவான், அந்த குச்சி வச்சு ஒரு குத்துவான் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், திரும்பி போ. கொஞ்சம் வலிக்குது, ஐயோ குத்திட்டாரு இந்த ஆளு. குத்துறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, கயிறை தூக்கி போட்டாரு, அப்பயே திரும்பி போயிருந்தா அது குத்து தேவையா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை செய்து நமக்குள்ள வந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது, ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது, இப்படி போகாதப்பா, இப்படி பேசாதப்பா, இப்படி நடக்காதப்பா, இது பிரியமில்லாத காரியம், நீ செய்யற காரியம் என்ன செய்யுது, வேதனை உண்டாக்குது, எனக்கு பிரியமில்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சில சமயம் நம்ம வாட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் அங்க போய் அடி வாங்கின பிறகு, ஐயோ அன்னைக்கு கர்த்தர் சொன்னார்ல, அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்துச்சு, இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இப்படி நடக்காத, இப்படி வாழாத, மற்றவங்க வாழ்ற மாதிரியே வாழாத, உலகத்தார் வாழ்ற மாதிரியே என்ன செய்யாத, நீ வாழாத, நீ அவங்க வேற நீ வேற என்று கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு சொல்லிச்சு. நம்ம கேட்காம விட்டுட்டோமே சொல்லி பாருங்க, அப்புறம் என்ன செய்ய மண்டையை சொல்லிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்தப்பயே நம்ம சரிப்படுத்திருந்தா வேண்டாத பிரச்சனைகள், வேண்டாத கண்ணீர், வேண்டாத துக்கம், வேண்டாத நஷ்டங்கள் வந்திருக்கவே வந்திருக்காது. எத்தனை விளங்கிருச்சு? கர்த்தருடைய வார்த்தை ரெண்டாவது என்ன பண்ணுது, எண்ணிக்கை செய்யவும் பாருங்க, நம்மை பரிசோதிக்கவும் செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட பரிசோதனை நமக்கு நல்லது. எத்தனை பேர் நல்லது சொல்றீங்க? நல்லதுன்னு சொல்லுவாங்க, கை தூக்குங்க. எனக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஏன் சொல்றேமா? எனக்கு அது நல்லது, எனக்கு ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கைக்கு நல்லது. ஏனென்று சொன்னால் பாருங்க, இது நம்முடைய நல்வாழ்வுக்காக பரிசோதிக்கப்படுகிற காரியம். எனவே பாருங்க, பிரசங்க நேரத்துல ஒரு ஆடு எப்படி மெய்ப்பனாலே பரிசோதிக்கப்படுகிறதோ அதை போலவே தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசோதித்து பார்க்கிறது. எனவே பாருங்க, என்னை பரிசோதியும், தீய வழி என்னிடத்தில் இருக்கிறதா என்று எனக்கு காட்டும் கர்த்தாவே என்று பாருங்க, நாம் கர்த்தரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். தீய வழி என்னிடம் இருக்கிறதா எனக்கு காட்டும் என்று நம்மை விட்டு கொடுத்தால்தான் பாருங்க மெய்ப்பனாலே அப்படி செய்ய முடியும், அப்படி சரிப்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, கவனிங்க,
நம்முடைய நல்ல மேய்ப்பன் எதற்காக இப்படி நம்மை பரிசோதிக்கிறார்? எதற்காக இப்படி நம்மை பரிசோதிக்கிறார் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ அல்லது நம்மை பாருங்க துரத்தி அடிக்கவோ. பத்தியா, நீ இவ்வளவு மோசமானவனா இருக்கிற, இவ்வளவு ஏமாத்து பேர் வழியா இருக்கிற, இவ்வளவு வேதனை உண்டாக்குற மனுஷனா இருக்கிற, இப்படி தாறுமாறா நீ பேசுற, நீ என் சமூகத்தில் வராத, நீ ஓடிப்போ, உன்னை நான் தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்வதற்காக தேவன் நம்ம என்ன செய்யல? பரிசோதிக்கவில்லை. அவருடைய வார்த்தை நமக்குள்ளா சென்று அதற்காக என்ன செய்யல? நம்ம வந்து பரிசோதிக்கவில்லை. கவனிங்க, எதற்காக நம்மை பரிசோதிக்கிறார் என்று சொன்னால், கவனிங்க, இதை நீங்க ஆழமா கவனிக்கணும். எதற்காக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நம்மை பரிசோதிக்கிறது? யோசித்து பாருங்க. எதற்காக என்று சொன்னால், நம்மை சுத்திகரிப்பதற்காகவே அப்படி பரிசோதிக்கிறார். நம்மை கழுவி எடுக்கவே அப்படி சுத்திகரிக்கிறார். நம்மை சரி செய்யவே அப்படி பரிசோதிக்கிறார். நம்மை இன்னும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்காகவே இப்படி என்ன செய்கிறார்? பரிசோதிக்கிறார். நம்மை வாழ வைப்பதற்காகவே இப்படி என்ன செய்கிறார்? பரிசோதிக்கிறார். எனவேதான் பாருங்க, நம்மை பரிசோதிக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்க, ஆஸ்பத்திரியில முழு பரிசோதனை பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? நீங்க வியாதியில செத்து போறதுக்காகவா? சைலண்டா இருக்கிறீங்க. எதுக்குங்க பரிசோதிக்கிறாங்க? இவ்வளவு காசை கொடுத்து எதுக்கு பரிசோதிக்கிறாங்க? நமக்கு இந்த வியாதி இருக்குது, பரவாயில்ல, கண்டுபிடிச்சாச்சு, இப்படி செத்து போயிருப்போம் அப்படின்றதுக்காக பரிசோதிக்கிறாங்க. இல்லையே. எதுக்கு பரிசோதிக்கிறாங்கன்னா, அவங்கள சுகமாக்குவதற்காக, அந்த வியாதி நீக்குவதற்காக, அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் வாழணும், அதற்காக தான் சரி அதை என்ன செய்யறாங்க? பரிசோதிக்கிறாங்களே தவிர வியாதினால செத்துப்போ அப்படின்றதுக்காக கிடையவே கிடையாதுங்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையும் அப்படித்தான். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசோதிக்கிறது. எதற்காக? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்மளை துரத்தி அடிப்பதற்காகவா? அல்லது ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக நம்மை தீர்ப்பதற்காகவா? கிடையவே கிடையாதுங்க. எதற்காக கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசோதிக்கிறது என்று சொன்னால், எதற்காக தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மை பரிசோதிக்கிறார் என்று சொன்னால், நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை கழுவுவதற்காக, நம்மை சரி செய்வதற்காக, நம்மை சிறப்புள்ளவர்களாக ஆக்குவதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காகவே தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார்? நம்மை பரிசோதிக்கிறார். இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட பரிசோதனை நல்லதா கேட்டதா? நல்லதுங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார்? என்னை பரிசோதிக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவனே என்னை பரிசோதியும், என்னை சரிபடுத்தும், என்னுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக, வெற்றி உள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக, ஆரோக்கியத்தின் வாழ்க்கையாக மாற்றும். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல அடிக்கடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. ஆராய்ந்து, ஒரு பிரசங்கர் பாருங்க அடிக்கடி சொல்வார், பிரதர் அடிக்கடி பாருங்க, அடிக்கடி இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீடு என்ன செஞ்சிடறோம்? பரிசோதிச்சு பார்க்குறோம். வீடை பரிசோதிச்சு பார்க்குறோம். என்ன பரிசோதிச்சு பார்க்குறோம்? இது வேண்டாத காரியம் வீட்டுக்குள்ள கிடக்குதா? அடைச்சிட்டு கிடக்குதா? அழுக்கு பிடிச்சிட்டு கிடக்குதா? இந்த வேண்டாத காரியத்துல கொசு கண்ட விதமான பூச்சியெல்லாம் வந்து வீட்டை அசிங்கப்படுத்துதா என்று பாருங்க என்ன பண்றோம்? வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதை கிளீன் பண்ணி, ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி, வெள்ளையெல்லாம் அடிச்சு அதை என்ன செய்யறோம்? சரிப்படுத்துறோம். இப்படி அவர் சொன்னார் பாருங்க, அந்த அந்த சவரன் சொன்னார் பாருங்க. எப்படி சொன்னார்னா, இப்படி வீட்டை சரிப்படுத்துறோம் வருஷத்துக்கு ஒரு முறை, நம்மளை என்னைக்காவது இப்படி சரிப்படுத்துறதுக்கு உட்காடுறோம் என்னைக்காதும்? இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறத மாதிரி நம்ம என்னைக்கா கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது வேண்டாத காரியம் இருக்குதா? உங்களுக்கு பிடிக்காத காரியம் தான் இருக்குதா? உண்மை வந்து வேதனைக்குள்ளாக ஆக்கக்கூடிய காரியத்தை ஏதாவது நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும், இந்த உள்ளத்திலே நீர் பேசும், இந்த வார்த்தை நீ பரிசோதித்து பார்க்கட்டும், அதை எனக்கு வெளிப்படுத்தும், நான் சரி செய்து கொள்கிறேன். அது எவ்வளவு நல்லது பாருங்க. வீட்டை சரிப்படுத்திடுறோம், வீட்டை சரிப்படுத்திடுறோம் வருஷத்துக்கு ஒரு முறையாகும். ஆனா இதை அடிக்கடி இப்படி செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா நம்ம என்ன யோசித்துறோம்? நம்மகிட்ட என்ன குறை இருக்க போகுது? நம்ம அப்படி என்ன வேண்டாத காரியத்தை செஞ்சு விட்டோம்? நம்ம தான் வார வாரம் சர்ச்சுக்கு போறோமே, நம்ம வார வாரம் காணிக்கு கொடுக்குறோமே, தசமா கொடுக்குறோமே, டெய்லி பைபிள் வாசிக்கிறோமே, அதை பண்றோமே, இதை பண்றோமே சொல்லி நம்ம யோசித்துறோம். ஆனா சில சமயங்கள் இப்படி உட்கார்ந்து கர்த்தரிடத்துல நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கேட்க வேண்டியது, கர்த்தாவே ஒருவேளை உமக்கு பிடிக்காத காரியத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, உங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை, உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை, உமக்கு வேண்டாத காரியத்தை, உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, ஒருவேளை தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன்னா, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், அது எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும், என்னை பரிசோதியும்,
அதை எனக்கு காண்பியும், நான் சரிப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சரிப்படுத்துறேன், இன்னமும் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது. இந்த இடத்துக்கு தான் வரமாட்டேங்கிறாங்க அநேகர். நான் என்ன பண்ணினேன்? சில ஆட்களுக்கெல்லாம் உங்களை பரிசோதிச்சு பாருங்கன்னா கோபம் வந்துடும். அது எப்படி நீங்க சொல்ல போச்சு? எங்க அப்பாவே பாஸ்டர், எங்க அப்பா பாஸ்டருடைய பொண்ணு எனக்கு இருக்கு சொல்றீங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஃபாதரு, அவருடைய பிள்ளை நானு, என்ன நீங்க பரிசோதிச்சு பார்க்க சொல்றீங்களா? எல்லாரும் ஜேத்தே தான் பரிசோதிச்சு பார்க்கணும். பாஸ்டர் ஜேத்தே செய்யணும், பரிசோதிச்சுதான் பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எல்லாரும் சமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எல்லாரும் சமம். கோளின் கீழே ஆடுகள் என்ன செய்ய வந்துதான் ஆகணும். வந்தா மேய்ப்பன் பரிசோதிக்கிறார், பரிசோதித்து சரிப்படுத்துகிறார். அப்படி சரிப்படுத்துவது நல்லது. ஆமென். எனவே பாருங்க, வேதனை உண்டாக்க வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று நாம் அடிக்கடி கர்த்தரை ஜெபித்து பாருங்க, நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கவனிங்க, இந்த ஆடுகளின் ரோமங்கள் எப்படி அந்த ஆட்டின் சரீரத்தில் உள்ள காயங்களை, அடிகளை, அந்த குறைகளை மறைத்து விடுகிறதோ, கவனி, இதை போலவே நம்முடைய சுய ஆசைகள், நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய கனவுகள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், என்ன பண்ணி விடுகிறது என்று சொன்னால், பாருங்க, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை, பாரங்களை, காயங்களை அது மறைத்து விடுகிறது. ஆனா பாருங்க, வெளியே பார்ப்பதற்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிறோம். மற்றவங்கள ஒரு மாதிரி நம்ம தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பண்ணிக்கிறோமே தவிர, ஆனா பாருங்க, நம்முடைய மனதுல பாருங்க சில சமயங்கள்ல காயங்கள், பாரங்கள், கவலைகள் அது என்ன செய்கிறது? மறைந்திருக்கிறது. அது உள்ள இருக்குது. அதை எது மறைச்சுக்கிட்டு இருக்குது? நம்முடைய சுய ஆசைகள், நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய கனவுகள் என்ன செய்கிறது? மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டுகளுடைய ரோமம் எப்படி அந்த ஆட்டினுடைய தோல்ல இருக்கக்கூடிய அடிகளை, காயங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, இதை போல பாருங்க நம்முடைய சுய ஆசைகள். ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில வாரத்துக்கு நாம் பார்த்தோம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று அதற்காக என்ன செய்யறோம்? ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடுறதுனாலதான் வேண்டாத கவலை, வேண்டாத பாரம், வேண்டாத இதெல்லாம் நம்மள வந்து அப்படியே மூடிடுது, அப்படியே மூடிடுது. ஆனா பாருங்க, வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா கம்பீரமான செய்யறோம், நடந்து கொள்கிறோம். கவனிங்க, இப்படிப்பட்ட வேலைகளிலே நல்ல மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். வார்த்தை என்ன பண்ணுகிறது? வார்த்தை நமக்குள்ளாக சென்று அங்கே மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பாரு, உனக்குள்ள இவ்வளவு கவலை இருக்குது, இவ்வளவு பாரங்கள் இருக்கிறது, இவ்வளவு வேதனை இருக்குது, இவ்வளவு காயங்கள் இருக்கிறது. உன்னுடைய வேண்டாத கவலைகளுக்கு, வேண்டாத பாரங்களுக்கு, வேண்டாத காயங்களுக்கு உன்னுடைய சுய ஆசைகள் தான், உன்னுடைய சுய விருப்பங்கள் தான், உன்னுடைய சுய திட்டங்கள் தான் காரணம் என்று பாருங்க தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிற வேளையிலே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அது நல்லது. அது நமக்கு லாபத்தை செய்யும், கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும். எனவே பாருங்க, கோலானது இரண்டாவதாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஆடுகளை எண்ணவும், தொகையிடவும், கணக்கிடவும், அவைகளை பரிசோதிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆமே. பாருங்க, நம்முடைய வேண்டாத கவலைகள், வேண்டாத பாரங்கள், வேண்டாத காயங்கள் பாருங்க நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலதான் பாருங்க நம்ம வந்து என்ன செய்ய முடியல, சரியா என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ளாக சில காரியத்தை வச்சிருக்கிறோம். நம்முடைய சுய ஆசைகள், சுய கனவுகள், சுய விருப்பங்கள், சுய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அதெல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்து விட்டு, கர்த்தாவே என்னுடைய ஆசைகள் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய திட்டங்கள் அல்ல, உம்முடைய ஆசைகள், உம்முடைய திட்டங்கள், உம்முடைய விருப்பங்கள் அது நிறைவேற வேண்டுமே கர்த்தாவே என்று பாருங்க. அப்படி ஓடுகிற வேளையிலே கவலைகள், பாரங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஓட ஆரம்பிச்சு. ஒருவேளை உங்களுக்கு புரோகம் ஏதாவது எழுப்பி வருதா, அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஏன்? நீங்கள் வந்து உங்களுக்காக ஓடல, நீங்க தேவனுக்காக செய்றீங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. தேவனுக்காக ஓடிக்கின்ற வேளையிலே பாருங்க எதிராக வருகிற எல்லா காரியம் தவிடுபடியாக ஆகி போய்விடுகிறது. ஆகவே பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? பரிசோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக அந்த காரியத்தை பார்ப்போம். இன்றைக்கு இதை பார்த்து விட்டு அடுத்த வாரத்தில் உமது தடியும் என்னை தேற்றும், தடியை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக இந்த கோலானது பாருங்க பாதுகாக்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக இந்த கோலானது
பாதுகாக்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. கவனிங்க, மேய்ப்பர்கள் இந்த கோலை ஆடுகளை பாதுகாக்க பயன்படுத்துகிறார்கள். பாருங்க, சிங்கம், கரடி போன்ற துஷ்ட மிருகங்களிடத்திலிருந்து ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த கோலானது என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே பாருங்க, இந்த கோலானது பாதுகாக்கும் கருவியாகும். கவனிங்க, இதை போலத்தான் தேவனுடைய வார்த்தையும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நம்மை பாதுகாக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. பாருங்க, கோலானது ஆடுகளை பாதுகாப்பது போலவே தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. பாருங்க, உதாரணத்துக்கு பார்த்தேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பனாக அவன் இருந்தான். பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது பாருங்க, ஒரு முறை ஒரு கரடி வருகிறது, இன்னொரு முறை ஒரு சிங்கம் வருகிறது. பாருங்க, அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னிடத்தில் இருந்த அந்த கோலை வைத்து அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடித்து அவன் கொன்று போட்டு விட்டான். வாசிப்போம் பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34, 35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, ஒரு ஆட்டு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சான், ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சுக்கிடுச்சான். இன்னொரு முறை ஒரு கரடி வந்து ஒரு ஆட்டை செஞ்சான், பிடிச்சுக்கிடுச்சான். நம்ம என்ன பண்ணிருப்போம், நல்ல வேலைக்கு ஆட்டோட போச்சு, நம்மளை பிடிக்காம போச்சு இந்த சிங்கம். நல்ல வேலைக்கு கடவுளே ஆட்டோட போச்சு, போனா போயிட்டு போகுது ஒரு ஆடு, அடுத்து குட்டி போட்டா சேர்த்துக்கலாம் அப்படி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இவன் பாருங்க, அது ஆட்டு மேய்ப்பன். அதுதான் அவன்கிட்ட பாருங்க, கோல் இருக்குது, தடி இருக்குது, கோல் இருக்குது, தடி இருக்குது. இவன் என்ன பண்றான், இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதன் மேல அதை தொடர்ந்து போய் அதை அடித்து எப்படி அடிச்சிருப்பான் நினைக்கிறீங்க நீங்க? கோலை வச்சு தானே செஞ்சிருப்பான், கண்டிப்பா அடிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். கோலை வைத்து அடித்திருப்பான். சிங்கத்தின் தலைய பாருங்க, அந்த கோலை வச்சு ஓங்கி ஒரு போடு போட்டிருப்பான், ஓங்கி ஒரு சாத்திருப்பான். அதன் பிறகு பாருங்க, வெறும் கையை வச்சு வாயை ரெண்டா கிழிச்சு தூக்கி போட்டிருந்திருப்பான். அப்படிதான் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. இங்க போட்டிருக்கு பாருங்க, அதை அடித்து எப்படி அடிச்சிருப்பான். சிங்கத்தை அடிக்கிறது கை பத்தாது, கண்டிப்பா கோல் தேவை. அது இந்த கோலுக்கு நுனியில நல்லா உருண்டையா வர இருக்குது. தாடை ஒரு கூட்டு கொடுத்தா தாடை கலண்டுரும், அந்த மாதிரி ஒரு கூட்டு கொடுத்துருப்பான் நினைக்கிறேன். அப்புறம் கோலை வைத்து என்ன செய்யறான், அவன் அங்கே அடித்தான். பிறகு பாருங்க, தன்னுடைய கைகளாலே சிங்கத்தின் வாய் என்ன செய்தான், கிழித்து போட்டான். எனவே பாருங்க, கோல் நிச்சயமாகவே தாவீதுக்கு என்ன செய்திருக்கும், உதவி செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கவனிங்க, சத்திய வேதம் சொல்லுகிறது, பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். பிசாசு யாருங்க, இந்த ஆடுகளை பிடிக்கிறதுக்கு உண்மையாகவே சில சிங்கங்கள்லாம் வருது. ஆனா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறிவைப்பதற்கு பிசாசு என்ன செய்யறான், வர்றான். அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. வாசிப்போம் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, இங்கே ஒரு சிங்கத்தை பத்தி பார்க்கிறோம். பிசாசு ஒரு சிங்கத்தை போல இருக்கிறான். எனவே பாருங்க, பிசாசை அடித்து துரத்த தேவனுடைய வார்த்தையாகிய கோல் ஆயுதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பிசாசை அடித்து துரத்த தேவனுடைய வார்த்தையாகிய கோல் ஆயுதமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எடுத்து நாம் உபயோகப்படுத்தும் பொழுது பிசாசை தோற்கடிக்கிறோம். பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான், அவன் ஓடி போகிறான். கோல் யார் கையில் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது.
யார் கையில இருக்குதுங்க? தேவனுடைய வார்த்தையாகிய கோல் யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. இப்ப யார் அடிக்கணும்? யார் அடிக்கணும்? நம்ம அடிக்கணும். யார் அடிக்கணும்? எதிராளியாகிய பிசாசு அடிக்கணும். எதை வச்சு அடிக்கணும்? தேவனுடைய வார்த்தையாகிய கோலை வச்சு 4 சாத்து சாத்தணும். சாத்துனா உங்க வீட்டு பக்கம் திரும்பி என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். அப்புறம் பிறகு எனக்கு வருவான். அப்பயும் 4 சாத்து சாத்துனா திரும்பி பார்க்க மாட்டான். ஆனானே கிறிஸ்தவ செய்யறதே கிடையாது. என்ன பண்றது? என்னமா வந்துச்சுன்னா உடனே வேகமா போன் எடுத்து டக்கு டக்கு தட்டி பாஸ்டர் சிங்கம் வந்திருக்குது, அது அடிங்க சிஸ்டர், பிரதர் நீங்க அடிங்க. இல்ல பாஸ்டர் நீங்க வாங்க, அது கொஞ்சம் பெருசா இருக்குது. பெருசோ சிறுசோ எல்லாவற்றை விட பெரியது கர்த்தருடைய வார்த்தை. அதை வைத்து நீங்க அடிங்க. கர்த்தருடைய வார்த்தை வச்சு நீங்க அடிங்க. நீங்க அடிச்சா சிங்கமாகிய பிசாசு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிருவான். அவனுடைய தாடை எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். தாடை எலும்பெல்லாம் ஒருங்கி போயிடும். இப்ப சொல்லுங்க, கோல் யார் கையில் இருக்குது? சத்தமே காணுமே. பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? தேவனுடைய வார்த்தையாகிய கோல் எடுத்து என்ன செய்யணும்? அடிக்கணும். என்ன செய்யணும்? அடிக்கணும். பாஸ்டர் நீங்க வந்து அடிங்க. நீங்க அடிங்க. உங்களை அடிக்கிறதுக்கு எப்படி அடிக்கணும் சொல்லி கொடுக்கறது யாரு? பாஸ்டர். எப்படி அடிக்கணும் சொல்லி கொடுக்கறாள் நானு. எத்தனை விளங்குச்சு? ஒரு விடா வந்து நான் அடிச்சுக்கிட்டே இருந்தா எத்தனை வீட்டுக்கு போய் அடிக்கிறது? எத்தனை விளங்குச்சு? விளங்கணும் ஆமென் சொல்லுங்க. நீங்க கூப்பிடுறீங்க பாஸ்டர் இங்க வந்து நீங்க அடிங்க, அவங்க கூப்பிடுற அங்க வந்து அடிக்கணும். எத்தனை பேர் வீட்டுக்கு நான் போறது? அதனால நான் என்ன பண்றேன்? கடவுளுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கிறேன். கடவுளுடைய வார்த்தை தான் தேவனுடைய கோலாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த கோலுக்கு உங்க கையில இருக்குது. இதை எடுத்து அடி என்ன செய்யுங்க? அடிங்க. என்ன செய்யுங்க? வியாதி வந்த மாத்திரத்துல தேவனுடைய வார்த்தையை கோல் எடுத்து நல்லா அடி அடிங்க. வியாதி ஓடி பெருசுகம் உண்டாகும். கலைஞரிச்சா? கடன் பிரச்சனை வரும் பொழுது, குறை வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய எடுத்து நாலு அடி அடிங்க. தரித்திரம் செஞ்சு போயிடும், ஓடியே போய்விடும். கொள்ளாத மனிதர்கள் எழும்பும் பொழுது தேவனுடைய வார்த்தை செய்ய எடுத்து உபயோகியுங்கள். உபயோகிக்கும் பொழுது கொள்ளாத மனிதர்கள் ஓடி போவார்கள். அங்கே வெற்றி என்ன செய்யும்? உண்டாகும். அப்ப தேவனுடைய வார்த்தையாய் கோல் நம்முடைய கரத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த கோலை யார் தான் எடுத்து அடிக்கணும்? நம்ம தான் அடிக்கணும். நானே கிறிஸ்தவ செய்யறதே கிடையாது. இவங்களும் செய்ய விடுறதும் கிடையாது. யாரு? இந்த பிரசங்க இருக்காங்களே அவங்களும் செய்ய விடுறதே கிடையாது. எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து அடிக்கிறோம். ஆனா நீங்க எத்தனை பேருக்கு அடிச்சிட போறீங்க? யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு அடிச்சிட முடியும்? பாஸ்ட் இருந்துச்சு வந்து எங்களுக்கு எழுதுங்க, நாங்கள் எடுத்து அடிக்கிறோம். நீங்கள் சும்மா இருங்கள். அதனால தான் அடி வாங்கிட்டு இருக்கேன் சில சமயங்கள்ல. நீங்க எடுத்து அடிங்கன்னு சொன்னோம்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆகா சரியான காரியம் தான்ப்பா, நம்ம எடுத்து அடிக்கணும். சாத்தான கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்ம எடுத்து அடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிறு வயசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கணக்கு சொல்லி கொடுப்பாங்க. சில பிள்ளைங்க என்ன செய்யணும்? அடுத்த பிள்ளை பார்த்து பார்த்தே எழுதிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்த்தால் நான் அடுத்த அளவே பார்த்து பார்த்து இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் பாருங்க, ஒரு துணிச்சல் வந்துச்சு. ஏன் நம்ம கணக்கு போட்டு பார்க்க கூடாது? நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஏன் வராது அப்படின்னு பாருங்க. நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் பாருங்க, கரெக்டா வந்துருச்சு. உள்ள பாருங்க எழும்பிருச்சு. எழும்பு ஆகா கணக்கு நமக்கு வருது, நம்ம போட்டா வருது. அப்ப அடுத்த கணக்கு நம்ம போட்டுடலாம். அடுத்து போட்டு பார்த்து அடுத்து வருது, அடுத்து போட்டு பார்த்து அடுத்து. இப்ப பாருங்க உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சு. தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் நீ எவ்வளவு பேர் கணக்கெல்லாம் பார்ப்போம். கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரியான இருக்கா, கொஞ்சம் சிரமமா தெரியலாம். ஆனா கவனிச்சு போட்டுட்டா போட்டுடலாம். பாருங்க இப்படித்தான் வாழ்க்கையிலும் கூட எடுத்து கொஞ்சம் ஆரம்பத்துல தேவனுடைய வார்த்தையை கோல் எடுத்து அடிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு திணற மாதிரி இருக்குது. எடுத்து அடிச்சு பழகிட்டா அப்புறம் எவ்வளவு பேர் சிங்கம் வரட்டும் பாசம் நான் பார்த்து நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நீங்க நல்ல கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து நல்லா பொறுப்பு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வார்த்தை என்ன செய்யுங்க, எனக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. நான் வாங்கிட்டு போய் நல்லா என்ன செய்யறேன்? சாத்துன்னு சாத்துறேன் பிசாச. வர்ற பிசாச நான் பாத்துறேன், அவனை உண்டா இல்லையா நான் பாத்துக்கிறேன். எத்தனை அப்படி இருக்க விரும்புறீங்க? அதுதாங்க சரி, அதுதான் சரி. பாருங்க அப்புறம் கணக்கு போட்டு போட்டு பாக்குற மாதிரி கோல் எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கடவுளை வார்த்தை எடுத்து செய்யுங்க, பேசி பாருங்க. கடவுளை வார்த்தை எடுத்து செய்யுங்க. நான் சாத்துங்க. சாத்தான ஒன்று மூலம் ஒண்ணு செய்வான், துண்டா காண துணி காண செய்வான், ஓடிய போவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 3 சோதனைகள் வந்தது இல்லையா? மத்திய எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்க்கிறோம். பாருங்க 3 சோதனைகளிலுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு நினைக்கிறீங்க? வார்த்தையாகிய கோல் எடுத்து உபயோகிக்கிறாரு. வார்த்தையாகிய கோல் எடுத்து உபயோகப்படுத்தினாரு. வார்த்தை என்ற கோலால
சாத்தான அடிச்சு துரத்தினாரு. அதைத்தான் அங்க பாக்குறோம். அது பாருங்க நமக்கு நீங்க மாதிரியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய வார்த்தையாக கோல் எடுத்து சாத்தான துரத்தினாரோ, இதை போலவே தேவனுடைய வார்த்தையாகிய கோலை நாமும் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசை துரத்த வேண்டும். பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை தவிடுபடி ஆக்க வேண்டும். எதை கொண்டு? தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அதை விட்டு எங்கேயாவது ஓடி போய் ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படி மண்டை என்ன செய்யக்கூடாது? கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை எடுத்து என்ன செய்யறாரு? உபயோகப்படுத்துறாரு. வார்த்தை எடுத்து அனுப்புகிறார். வார்த்தை என்ன செய்யறாரு? எடுத்து உயர்த்தி பிடிக்கிறாரு. பாருங்க, வார்த்தை என்கிற கோலாலை தான் பாருங்க பிசாசை தோற்கடித்தார். இதை போலத்தான் பாருங்க இன்றைக்கு நாமும் வார்த்தை என்கிற கோலாலை தான் பிசாசை என்ன செய்ய முடியும்? தோற்கடிக்க முடியும். ஆமென். 3 முறையும் அப்படிதான் பண்றாரு பாருங்க. 3 முறையுமே கர்த்தருடைய வார்த்தை தான் செய்யறாரு. எடுத்து கோலாக எடுத்து உபயோகிக்கிறாரு. அப்ப பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எத்தனை முறை வந்தாலும் நம்ம என்னதான் பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையாகிய கோல் எடுத்து தான் என்ன செய்யணும்? பிசாசை அடிக்கணும். அப்ப பாருங்க, 3வதாக தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது? பாதுகாக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. நமக்கு பாதுகாக்க கொடுக்கக்கூடியது எது? தேவனுடைய வார்த்தையாகிய கோல். பாருங்க, இதை போலதான் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வந்து தேவனுடைய வார்த்தையாகிய கோல் எடுத்து பிசாசு அடித்து தோற்கடித்ததை போலத்தான் இன்றைக்கு பாருங்க நாமும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டும். பள்ளத்தாக்கான நேரங்களிலே, மலை உச்சியான நேரங்களிலே, பிரச்சனையின் நேரங்களிலே, வியாதியின் நேரங்களிலே, இல்லாமையின் நேரங்களிலே, கஷ்டத்தின் நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டும். எத்தனை உபயோகப்படுத்த போறீங்க? பிரச்சனை நேரத்துல பாஸ்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், என்ன பண்றது? வார்த்தை எடுத்து உபயோகிங்க. வார்த்தை எடுத்து உபயோகிங்க. பாஸ்டர் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, என்ன பண்ண போறீங்க? வார்த்தையாகிய கோல் எடுத்து என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க, உபயோகிங்க. கண்டிப்பாக அது ஒன்றுமில்லாமல் போகும். பாஸ்டர் வியாதி வந்திருக்குது, என்ன பண்ண? வார்த்தையாகிய கோல் எடுத்து என்ன செய்யுங்க? உபயோகிங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன். இன்னைக்கு இல்ல, ஏற்கனவே நான் குணமாயிட்டேன். எப்ப நான் குணமானேன்? இயேசு கிறிஸ்து எப்பொழுது கல்வாரி சிலுவையிலே என்னை நோய்களை ஏற்றுக்கொண்டாரோ, அதை சுமந்து தீர்த்தாரோ, அன்றைக்கு நான் சுகமாகிவிட்டேன். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? நான் குணமாகிவிட்டேன். நான் குணமாகிவிட்டேன் என்று சொன்னால் நான் குணமாகிவிட்டேன். அவ்வளவுதான். அதுதான் தேவனுடைய வார்த்தையாக கோல் எடுத்து உபயோகப்படுத்தணும். இப்படிதான் உபயோகப்படுத்தணும். இப்படித்தான் உபயோகப்படுத்த வேண்டும். பணக்குறைவான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை எடுத்து என்ன செய்யணும்? இப்படித்தான் உபயோகப்படுத்த வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு குறைவு என்பது ஏற்படாது, நான் ஒரு நாள் பட்னியை கிடக்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தையாகிய கோல் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? உபயோகப்படுத்த வேண்டும். எத்தனை உபயோகப்படுத்த போறீங்க? பாருங்க, தேவனுடைய வார்த்தை 3 காரியங்களுக்கான செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, தேவனுடைய வார்த்தை நம்மை சரிப்படுத்துகிறது, நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, நம்மை திருத்துகிறது. இரண்டாவதாக என்ன பண்ணுகிறது? தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசோதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்குள்ள என்ன காரியத்தில் என்ன செய்யுது? அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது. இந்த பக்கத்தில் போகுது, அந்த பக்கத்தில் போகுது, இங்கிட்டு வருது, இங்கிட்டு வருது, எல்லாத்தையும் பார்த்து அப்படி படம் பிடிச்சி காமிக்குது. இப்படிலாம் இருக்குதுப்பா, சரிப்படுதுன்னு சொல்லுது. அப்படி சரிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னமும் சிறப்பாக மாறுகிறது, இன்னும் பெட்டரா மாறுது, இன்னும் பெட்டராக மாறுகிறது. மூன்றாவதாக என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பாதுகாக்கக்கூடிய கருவியாக அது இருக்கிறது. அப்ப பாருங்க, பிரச்சனை நேரத்தில், வியாதி நேரத்தில், குறைவின் நேரத்தில், இல்லாமை நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், பள்ளத்தாக்கான நேரத்தில், மலை உச்சியான நேரங்களிலே என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையாகிய கோலை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த. அப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கையில பெரிய பாதுகாவலும் வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாகும். ஆமென். அல்ல, எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் தடியை குறித்து நான் பார்க்க போகிறோம். உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? தேற்றும்.
இந்த தடி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தேவனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையாகிய கோலுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக உடைய வார்த்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையாகிய கோல் எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் பயன்படுத்த உபயோகிக்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையாகி கோல் எடுத்து பயன்படுத்த என்னை பலப்படுத்துவீராக, என்னை தைரியப்படுத்துவீராக, என்னோட கூட நீ கை கோர்ப்பீராக கர்த்தாவே. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த கோலை எடுத்து அடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்யறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு. பாருங்க, தேவனுடைய வார்த்தையாக கோல் எடுத்து என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். பிரச்சனை நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே, குறைவின் நேரத்திலே, இல்லாமை நேரத்திலே, வியாதி நேரத்திலே தேவனுடைய வார்த்தையாக கோல் எடுத்து நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசோதிக்கிறது. அது ரொம்ப நல்லது. பாருங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னும் பெட்டராகும், இன்னும் பெட்டராகும், இன்னும் பெட்டராகிட்டே போகும், இன்னும் சிறப்பாகிக்கிட்டே போகும். கர்த்தாவே, வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்கு உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க கர்த்தாவே. ஒருவேளை நம்ம வேதனை படுத்தக்கூடிய காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா, நமக்கு பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா, ஒருவேளை அது எனக்கு தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா, கர்த்தாவே இன்றைக்கு இந்த வார்த்தை என்னை பரிசோதிக்கட்டும். அதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆராய்ந்து பாரும், என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரும், என் சிந்தையை ஆராய்ந்து பாரும், என்னுடைய வெளிப்படையான காரியங்களை ஆராய்ந்து பாரும், என்னுடைய வாயின் பேச்சுக்களை ஆராய்ந்து பாருங்க கர்த்தாவே. இந்த வார்த்தை ஆராய்ந்து பார்க்கட்டும். நான் சரிபடுத்த இன்றைக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சரிபடுத்தும் பொழுது, இந்த வார்த்தையை விட்டு கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கை இன்னமும் பெட்டராகும், இன்னமும் சிறப்பாகுமே கர்த்தாவே. கர்த்தாவே, என்னை நீர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ, என்னை ரிஜெக்ட் பண்ணுவதற்காகவோ, என்னை துரத்தி அடிப்பதற்காகவோ, என்னை புறம்பாக தள்ளி போடுவதற்காக பரிசோதிக்கலாம் ஆண்டவரே. என்னை கழுவுவதற்காக, என்னை சுத்திகரிப்பதற்காக, என்னுடைய வாழ்க்கை இன்னமும் சிறப்பான வாழ்க்கையை ஆக்குவதற்காக இந்த வார்த்தை என்னை பரிசோதிக்கட்டுமே கர்த்தாவே. எல்லாரும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தாவே, உடைய வார்த்தை என்னை கரெக்ஷன் பண்ணட்டும், என்னை சரிப்படுத்தட்டும் ஆண்டவரே, என்னை ஒழுங்குபடுத்தட்டும். என் வாழ்க்கையுடைய வார்த்தை என்ன செய்யட்டும், ஒழுங்குபடுத்தட்டும் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் ஒழுங்கு கிட்டு கிடக்குது என் வாழ்க்கையில, அதை எல்லாவற்றையும் இந்த வார்த்தை ஒழுங்குபடுத்தட்டுமே கர்த்தாவே. என் வாழ்க்கை ஒழுங்குள்ள வாழ்க்கையா இருக்கணுமே. அநேகர் பார்த்து வாழ்க்கைன்னா இதாயா அப்படின்னு சொல்லத்தக்க ரீதியிலே என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறட்டும். இதை கண்டு அநேகர் கத்திரண்டையில ஓடி வரட்டும், அநேகர் கத்திரண்டையில எங்களை பார்த்து ஓடி வரட்டுமே கர்த்தாவே. எங்களை சரிப்படுத்துங்க ஆவியானவரே. தேவனுடைய வார்த்தை கொண்டு ஆவியானவரை எங்களை சரிப்படுத்தும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு எங்களை சரிப்படுத்துமே தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே தேவனே. பிழைப்பை கேட்ட வார்த்தைகளை கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை சரிப்படுத்தும் கர்த்தாவே. உடைய வார்த்தை எங்களை பரிசோதிக்கட்டுமே கர்த்தாவே. உடைய வார்த்தையை கர்த்தாவே எங்களை எடுத்து பயன்படுத்த உபயோகிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தை குறித்தான ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நாங்கள் சத்தியவேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரே நீர் தேற்றுவீராக. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.